அதான் விக்ரம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இங்க ஒருத்தர் நிக்கிறாருல்ல, அவர்கிட்டயே கேளுங்க. என்னாச்சு வெற்றி? ஏன் அண்ணி அழுதுட்டு இருக்காங்க? என்ன நடந்துச்சு? விக்ரம் ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது சொல்லுங்க சார். கேக்குறாங்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே சார் நம்ம சமாதானப்படுத்த முடியும். என்னங்க அவ உங்களை கேட்க சொல்றா? நீங்க பார்த்த வாயை மூடிட்டு நிக்கிறீங்க. என்ன நடந்துச்சுன்னு வாய் திறந்து சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க எல்லாரும் இப்படியே நின்றுட்டா என்ன அர்த்தம்? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். நீங்களே இப்படி பண்ணா எப்படி சார்? என்னன்னு சொல்லுங்க சார். விக்ரம் சாருக்கு ஏதாவது ஆயிடுச்சா சார்? இப்படி 2 பேருமே வாயை திறக்காம இருந்தா நாங்க யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன். இவன் நாம நினைக்கிற மாதிரி விக்ரமோட ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ராட். விக்ரம் கூட அமெரிக்கால ஒன்னா படிச்சேன்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இவனுக்கு அமெரிக்கா எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆனா அண்ணி இவர் விக்ரமோட ஃப்ரெண்டு தான். விக்ரமே யூஎஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி சொன்னதா சொன்னாங்களே. அது அத்தனையும் போய் விஜய். இவன் பண்ண செட்டப் டிராமா. மகா கிட்ட விக்ரம் ஏதோ அமெரிக்கால இருந்து போன்ல பேசுற மாதிரி விக்ரம் குரலையே பேசி ஏமாத்திருக்கான். அது இப்போ மகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. சரிம்மா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவன் மகா கிட்ட விக்ரம் வாய்ஸ்ல போன்ல பேசினத வீடியோ எடுத்ததே நான் தான். என்னம்மா சொல்றீங்க? நீங்க வீடியோ எடுத்தீங்களா? எப்போ? நேத்து நைட்டு நானும் கிருப்பாவும் டின்னர் சாப்பிடுறதுக்காக ரூம்ல இருந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப இவனோட ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது யதார்த்தமா நாங்க பார்த்தோம். இவன் அப்படியே அச்சு அசலா விக்ரம் மாதிரியே பேசிட்டு இருக்கான். எங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுடுச்சு. யார்கிட்ட இவன் விக்ரம் குரல்ல பேசி ஏமாத்திட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம மகா கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு வந்த கோவத்துக்கு அப்பவே இவனை புடிச்சு செவல்லையே குடுக்கலான்னு தோணுச்சு. ஆனா என்ன பண்றது? நான் தான் எதை சொன்னாலும் இந்த வீட்ல நீங்க யாருமே நம்பவே மாட்டீங்களே. இவனை புடிச்சு வச்சுட்டு உங்களை எல்லாம் கூப்பிட்டா நான் சொல்றதை விட இவன் சொல்றது தானே கேப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இவனுக்கே தெரியாம நான் வீடியோ எடுத்தேன். அத மகாவுக்கு அனுப்பி வச்சேன். அண்ணி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு அம்மா ஏதாவது வீடியோ எதுவும் அனுப்பிச்சாங்களா? விஜய், அதான் நான் சொல்றேன்ல, அதையும் ஏன் தனியா மகா கிட்ட கேட்டுட்டு இருக்க? மா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எதுவும் குறுக்க பேசாம கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. நான் அன்னிக்கிட்டே பேசிக்கிறேன். விஜய், நான் என்ன பிரச்சனை பண்ண? இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் அனுப்புன வீடியோ என் செல்போன்லயும் இருக்கு. நீ வேணும்னா பாரு. மா, வீடியோவை நீங்க அமிச்சன்னு சொன்னதுனாலதான் எனக்கு டவுட்டே வருது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில விக்ரம் வாய்ஸ்ல இல்ல
செத்து போன நம்ம தாத்தா வாய்ஸ்ல கூட பேச முடியும். நீங்க பேசாம கொஞ்சம் சைலண்டா இருங்க. விஜய், நான் சத்தியமா சொல்றேன், வீடியோல விக்ரம் குரல்ல பேசுனது இந்த வெற்றி தான். நீ வேணும்னா இவன்கிட்டயே கேட்டு பாரு. ஏ வெற்றி, என்ன அமைதியாவே நின்னுட்டு இருக்க? நீ தானே நேத்து நைட்டு விக்ரம் வாய்ஸ்ல மகா கிட்ட பேசிட்டு இருந்த? விஜய் கிட்ட சொல்லு. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன இடையில வந்து தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க? விஜய், அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விக்ரம் ஃபோன் பண்ணி பேசினாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னப்போ நீங்க கூட விக்ரம் தான் பேசினாரா இல்ல அவர் வாய்ஸ்ல வேற யாராவது பேசினாங்களான்னு கேட்டீங்கல்ல. அப்பவே நான் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். விக்ரம் மேல இருந்த அன்புல கண்மூடித்தனமா நம்பினேன் பாருங்க. அதான் நான் பண்ண தப்பு. அண்ணி, என்ன சொல்றீங்க? அப்ப நேத்து நைட்டு உங்ககிட்ட பேசினது வெற்றியா? ஆமாங்க. விக்ரம் பேரை சொன்னா என்ன ஈஸியா நம்ப வச்சிடலான்னு முன்ன பின்ன தெரியாத இவருக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அதான் என்ன இப்படியெல்லாம் ஏமாத்திருக்காரு. அண்ணி, என்னால நம்பவே முடியல. வெற்றி, என்ன வெற்றி இதெல்லாம்? இதெல்லாம் நீங்களா பண்ணீங்க? ஆமா விஜய், அவர்தான் பண்ணாரு. நீங்களே பாருங்க. இல்ல காவேரி, நீங்க வெற்றியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதா நல்லது. இந்நேரம் அவனை பத்தி என்னால முழுசா சொல்ல முடியலனாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேணா அவனை பத்தி சொல்றேன். அதுவும் இல்லாம நீங்க என்ன எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதே அளவுக்கு நீங்க வெற்றியையும் நம்பலாம். அதுக்கு நான் கேரண்டி. நான் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் வெற்றி நம்ம வீட்டுல தான் இருப்பான். எதுக்காக வெற்றி இப்படி பண்ணீங்க? யார் உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொன்னா? சொல்லுங்க. ஏய், கேக்குறாங்கல்ல, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வாயை திறந்து சொல்லு. மகாவை எதுக்கு இப்படி ஏமாத்துன? வெற்றி, அண்ணிய பிரச்சனையில இருந்து காப்பாத்துனீங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருந்தது. நீங்க எதுக்கு விக்ரம் மாதிரி அண்ணிக்கிட்ட பேசுனீங்க? சொல்லுங்க வெற்றி. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இப்படி பேசாம நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக என் தங்கச்சி கிட்ட அவ ஹஸ்பண்ட் வாய்ஸ்ல பேசுனீங்க? என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்க? வெற்றி, இங்க பாருங்க. நீங்க அப்படி பேசுனது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க விக்ரம் குரல்ல அவன மாதிரி பேசியிருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அத நீங்க சொன்னாதானே நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சொல்லுங்க வெற்றி. சார், நீங்க ஒரு காரியம் பண்ணா அது நல்லதுக்காக தான் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்க சார். ஏய், நீ என்ன இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரியா? விக்ரம் வாய்ஸ்ல மகா கிட்ட பேசி ஏமாத்திருக்கான். அது எப்படி தப்பு இல்லாம போகும்? மேடம், அன்னைக்கு மகா மேடம் சாப்பிடலன்றதுக்காக பொம்மை வேஷமெல்லாம் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடினார்ல, அது மாதிரி மகா மேடம் விக்ரம் சாரை நினைச்சு சோகத்துல இருந்திருக்கலாம். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக விக்ரம் சார் குரல்ல பேசியிருக்கலாம்ல. அதனாலதான் நான் அப்படி கேட்டேன். ஏய், பரவாயில்ல. இவனுக்கு நீ நல்லாவே எடுத்து கொடுக்கற. என்ன, எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிராவே வேலை செய்யறியா? அம்மா, அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. விக்கி இப்ப கேட்டதுல என்ன தப்பு? அவர் கரெக்டா தான் கேட்டுட்டு இருக்காரு. அண்ணியை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட வெற்றி விக்ரம் வாய்ஸ்ல பேசிருக்கலாம்ல. விஜய், நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்காம அவர் எதுக்காக அப்படி பேசினாருன்னு முதல்ல கேளுங்க.
தான் ஏதாவது பண்ணிருப்பான். இவனை இப்படியெல்லாம் விசாரிச்சா பத்தாது. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் முழு உண்மையும் வெளியில வரும். வெற்றி பாத்தீங்களா, இப்ப தேவையில்லாம போலீஸ் கிலீஸ்லாம் உள்ள வருது. அதுக்கு நீங்களே பேசாம ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஓவர். அவன் தான் தப்பு பண்ணிருக்கானே, அப்புறம் எப்படி வாயை திறப்பான்? அவன் மேல ஒரு தப்பும் இல்லனா இந்நேரம் நம்ம கேட்டதுக்கு வாயை திறந்து சொல்லியிருப்பானே. எனக்கு என்னமோ விக்ரம் காணாம போனதுக்கும் இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. அனி, வெற்றி, எனக்கு இப்ப கூட உங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏன் விக்ரம் மாதிரி என்கிட்ட பேசுனீங்கன்னு கூட நான் கேட்கவே இல்லை. விக்ரம் இப்போ எங்க இருக்காருங்கிற கேள்வி கூட நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. விக்ரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க, போதும். நான் உங்களை வேற எதுவும் கேட்க போறது இல்ல. சொல்லுங்க வெற்றி. என்னப்பா இப்பவும் அமைதியா நிக்கிற? மகா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? குறுக்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. வெற்றி, இப்ப நீங்க சொல்லுங்க, விக்ரம் உங்க ஃப்ரெண்டு தானே? வெற்றி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். எதுக்கு சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க. விக்ரம் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? எங்களை எங்க சாவடிக்கிறீங்க? நானே என் புருஷனை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற எதுக்குங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? விக்ரம் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? இந்த போட்டோ மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, விக்ரம் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? சத்தியம் பண்ணுங்க வெற்றி. இவன் விக்ரம நேர்லயே பாத்திருக்க மாட்டான். இவன் கிட்ட போய் விக்ரம் போட்டோ மேல சத்தியம் பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ண பிறகு கூட உங்க மேல ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு திரும்ப கேக்குறேன். இத மட்டும் சொல்லுங்க வெற்றி, விக்ரம் உங்க ஃப்ரெண்டா? மகா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. விக்ரம் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? ஆமா இல்ல, அது மட்டும் சொல்லுங்க. எனக்கு வேற எந்த நியாயமும் வேண்டாம். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது பிரதர். சார், மேடம் இவ்வளவு கேக்குறாங்கல்ல, ஏதாவது சொல்லுங்க சார். மேடம் பாவம் சார். ஏன் சார் நீங்களும் அவங்க மனசை இப்படி நோவடிக்கிறீங்க? சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க சார். இல்ல மகா, விக்ரம் சார் என் ஃப்ரெண்ட் இல்ல. ஓ, விக்ரம் சாரா? நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னா, ச்சீ, நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? வாயை திறந்து பேசாதீங்க. உங்களை போய் நம்பினேன்ல, என்ன சொல்லணும்? உங்க பேச்ச நம்பி என் விக்ரம நான் தேடாம விட்டேனே. ஐயோ, விக்ரம் இப்ப எங்க இருக்காரோ தெரியலையே. எனக்கு இதான் உண்மைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு நான் ரோடா போய் விக்ரம தேடியாவது கண்டுபிடிச்சிருப்பேன். உங்களை நம்பி விக்ரம நான் மிஸ் பண்ணிட்டேனே. மகா ப்ளீஸ் அழாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வேன். தெரியும்,
நீங்க பண்ண நல்லதை தான் நான் பார்த்துட்டேனே. இல்ல உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம பேசாதீங்க நீங்க. இப்ப கூட நீங்க தான் என் விக்ரம் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு என் மனசுக்கு தோணுது. ஏங்க என்னங்க நீங்க? நான் போய் எப்படி விக்ரம்? போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்ற எந்த பொய்யையும் இனிமே நான் நம்ப தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. என் முன்னால நிக்காதீங்க சொல்லிட்டேன். உங்களை நான் போங்கன்னு சொன்னேன். விஜய், இவர் இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இங்க நிக்க கூடாது. அவரை போ சொல்லுங்க. ஏய், மகா சொன்னது உன் காதுல விழலையா? போடா. நீ இங்க நிக்க நிக்க மகாவுக்கு இன்னும் கோவம் தான் வரும். போ முதல்ல. இடத்த காலி பண்ணுடா. ஆண்டி, வார்த்தையை ஓவரா விடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மதுரையில பெரிய ரவுடி துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கான். தம்பி சொல்றால, போங்க தம்பி. நாங்களே விக்ரம காணோன்னு பெரிய பிரச்சனையில இருக்கோம். இதுல நீங்க வேற இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க தம்பி. சார் தயவு செஞ்சு வாங்க சார். இதுக்கு மேலே இங்கே நின்னா பிரச்சனை தான் சார். வாங்க சார், போயிடலாம். இல்ல அது வந்து சார் வாங்க சார். மகா ப்ளீஸ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டு கிளம்புங்க. வெற்றி, வேண்டாம், நானே போறேன். விக்ரம், ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? யார் யாரோ வந்து என் வாழ்க்கையில விளையாடுறாங்களே. எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ துயரம்? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இருக்கும் இல்லையா? அழாத அண்ணி, மகா, வா. அழாதீங்க அண்ணி. ஐசு, அண்ணி உள்ள பிடிக்கும். வா வா மகா. எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். பண்ணுவீங்களா பிரதர்? எனக்காக மக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா பிரதர். இந்த உலகத்துல யாருமே படாத கஷ்டம் அவ பட்டிருக்கா பிரதர். இனிமே அவ கஷ்டப்படக்கூடாது. சார், அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது பிரதர். சார், இந்த நிமிஷத்துல இருந்து அவ எதுக்காகவும் அழக்கூடாது. எனக்காக கூட அழக்கூடாது பிரதர். பிரதர் பிரதர் சொல்லுங்க பிரதர். சரிங்க சார். அவங்க சொன்ன மாதிரி நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்ன இருந்தாலும் நான் விக்ரம் சார் மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது.
ஆனா எனக்கு வேற வழியே தெரியல மகா. நான் விக்ரம் சாருக்கு உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்கிறேன்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்த போய் தான் இந்த தப்ப நான் செய்ய வேண்டியதா போச்சு. அதுக்காக நான் பண்ண தப்ப நியாயப்படுத்தல. நான் செஞ்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உங்களை விட்டு இங்க இருந்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்க இல்லம்மா, வேற யார் என்ன சொன்னாலும் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தின விக்ரம் சாருக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தியே தீருவேன். நீங்களே என்ன வெறுத்தாலும் இங்கிருந்து வெளியே போன அடிச்சு துரத்தினா கூட உங்களை விட்டு நான் வெளியே போக மாட்டேமா. உங்க கூடவே உங்க பக்கத்துல ஒரு நிழல் மாதிரி உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். இது விக்ரம் சார் மேல சத்தியம்.